Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஃபர்ஸ்ட் ஷூட் போனோடனே ஹார்ஸ் மேலே ஏறி ப்ராக்டிஸ் பண்ணு, அப்போதான் ஹார்ஸ்லாம் நல்லா ஜம்ப்லாம் பண்ணுவோம். பேரெல்லாம் கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு. வேங்கையம்மாவா அந்த கெட்டப்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவர் பார்க்கும்போது அந்த கெட்டப்பில் பார்க்கும்போது யாருன்னே தெரியல. அப்புறம் தான் சொல்கிறாங்க இவர் தான் விக்ரம் சார். போய் பார்த்தோன்னே அங்கே ஃபுல்லாக மலை மேலே தான் எல்லாமே. மலை மேலே அங்கே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. அங்கே ஸ்பாட்லேயே கீழே விழுந்து கையெல்லாம் உடஞ்சிருச்சு. டூப்ளிகேட் ஸ்னேக் வச்சு இங்கே கடிக்கிற மாதிரி பண்ணி நான் அதில் இறந்துக்குவேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த ஸ்னேக் ஃபைட் நிறைய இருக்கும். அதுல நீங்க இருப்பீங்களா? பட் உங்களுக்கு தனியா இருக்கு. தனியா இருக்கு. நீங்க இருக்கீங்களா அந்த பாட்டுல? நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்களா? இருக்கீங்களா? இருக்கு. ஓகே, அப்ப அந்த ஸ்டெப் போடுவீங்களா இங்க? தங்கலான் ரிலீஸ் நோக்கி போகுது. எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபார் வியூவர்ஸ் ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம். ஸோ ரஞ்சித் சாருடைய பிரதர் சரவணன் அவர்களோட டாக்டர் யாழினி. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சீரியஸ்லி உங்களையும் ஹோல் ஃபேமிலியும் பார்க்க பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஸோ எப்படி போச்சு தங்கலான்? எப்படி தங்கலானுக்குள்ள யாழினி வந்தாங்க? ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் அப்பா தான் வந்து கூப்பிட்டாரு. ஷூட்டுக்கு கூப்பிட்டோடனே போயிட்டு மேக்கப் போட்டுட்டு வாமான்னு சொன்னார். நாங்களும் போயிட்டு மேக்கப் போட்டுட்டு பார்த்தோன்னே இந்த ஷாக் ஆகிடுச்சு. டார்க் மேக்கப்லாம் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. சரி, அந்த காஸ்மெட்டிக்ஸு இங்கே பேங்கிள்ஸு மூக்குத்தி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டுட்டு டார்க் மேக்கப்லாம் போட்டுட்டோடனே நானாக தான் இதுன்னு ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனோடனே பார்த்தாரு. ஓகே சொல்லிட்டாரு. ஓகே, சோ அப்படிதான் உள்ள போனீங்க. ஓகே, பட் அந்த கெட்டப்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாக்குறப்போ இந்த மாதிரி கெட்டப்ல இந்த வேர்ல்ட் ஆஃப் தங்கலாம் நம்மளும் இருக்கும் அப்படின்றது, அந்த கெட்டப்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த டார்க் க்ரீம் மாதிரி ஒன்று போடுவாங்க, அது போட்டோடனே ஸ்கின் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிட்டு அந்த சாரீ எல்லாம் போட்டோடனே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி ஓகே, உங்களை மாதிரி இல்லை, நம்மள மாதிரி இல்லை, பட் வேற இது மாதிரி வேற. ஸோ யாழினி வந்து தங்கலான்ல என்ன கேரக்டர் நேம் என்ன? கேரக்டர் நேம் வந்து வேங்கை அம்மான்ற ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. வேங்கை அம்மான்ற ஒரு ரோலு. பேரெல்லாம் கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு. வேங்கை அம்மாவா நிறைய அந்த காலத்தோடைய இதுங்க தான், சீரியஸ் தான், ரொம்ப இதுவாயிடுச்சு. எனக்கு என்னன்னா ரஞ்சித் சாருக்கும் அந்த வேங்கை மவன் வேங்கை அம்மாவுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அந்த கனெக்ஷனில் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா இங்கே பார்க்க பயங்கர ஸ்வீட்டாக பொலைட்டாக ஜாலியாக காமாக பேசுறீங்க. பட் படத்தில் நீங்கள் ஒரு மாதிரி பயங்கர ஃபயரான கேரக்டராமே. ஸ்டண்ட்லாம் நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்களா படத்தில்? அதெல்லாம் கேள்விப்பட்டோம். டு ஸ்டார்ட் வித் ஹார்ஸ் ரைட்லாம் பயங்கரமா பண்ணீங்களா? எப்படிங்க கத்துக்கிட்டீங்களா இதுக்காக இந்த தங்கலான் படத்துக்காக? இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டேவே கூப்பிட்டாங்க. போயிட்டு ஹார்ஸ் மேல உட்கார்ந்துட்டோனே ரொம்ப பயமாயிடுச்சு. டைரக்டா ஸ்பாட்லயே ஹார்ஸ் மேல ஏத்தி விட்டாரா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஷூட் போனோடனே ஹார்ஸ் மேல ஏறி பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் ஹார்ஸ்லாம் நல்லா ஜம்ப்லாம் பண்ணுவோம். அதனால குட்டி குட்டி ஹார்ஸ் தானே? கரெக்டா? பெருசு ஓகே, பெரிய ஹார்ஸ் மேல உட்காந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கீழே தள்ளிடுமோ, நம்மள ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுமோன்னு சொல்லிட்டு சரி ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க. போயிட்டு ஹார்ஸ் மேலே போனோடனே ஷார்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்டா திரும்பி வரும்போது ஹார்ஸ் மேலே ஜம்ப் பண்ணிடுச்சு. நீ உட்காந்துருக்கப்பவா? உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே அந்த காலை தூக்கிட்டோடனே ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன்.
என்னங்க அசால்ட்டா என்னமோ வண்டி ஓட்டின மாதிரி சொல்றீங்க. எனக்குலாம் என்ன உட்கார வச்சா நான்லாம் அழுதுருவேன் சீரியஸ்லி. பட் சேஃபா இருந்துச்சு அவங்களுக்கு. சேஃபா இருந்துச்சு. ஓகே. பட் உங்களுக்கு பேக் டு பேக் சர்ப்ரைஸ் தான் போலயே. ஆமா. கெட்டப், மேக்கப், அடுத்து ஹார்ஸ் ரைடு, அதுக்கு அடுத்து என்ன சர்ப்ரைஸ் நடந்துச்சு? அதுக்கப்புறம் டாங்கி மேல உட்கார சொன்னாங்க. அடுத்து டாங்கி ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காரு ரஞ்சித் சார் பார்த்து பார்த்து. ஓகே. டாங்கி மேல உட்கார சொன்னாங்க. ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த அக்காவை நானும் டாங்கி மேல போயிட்டே இருந்தோம். டாங்கி திடீர்னு சந்து சந்துன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணீங்க அப்ப? பிராக்டிஸ் இப்படி 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 கத்துறேன், பட் ஆனா ஸ்டாப் பண்ண. நம்ம பெட் அனிமல்ஸ் கொஞ்சற மாதிரி கொஞ்சிருக்காங்க, பட் ஸ்டாப் ஆச்சா கடைசியா? ஸ்டாப் ஆயிடுச்சு ஃபைனலா. எனக்கு என்னன்னா உங்களுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. பாரஞ்சித் சார்ட்ட போய் சொன்னீங்களா இந்த மாதிரி என்ன திடீர்னு இந்த மாதிரி எனக்கு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க? சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தைரியமா பண்ணு, ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். ஸோ இந்த படத்துல வந்து நீங்க விக்ரம் சாரோட டாட்டரா வரீங்களா? ஓகே, லைக் அதுதான் அந்த கேரக்டர். ஓகே. எனக்கு என்னன்னா விக்ரம் சார் வந்து எப்பவுமே இஸ் நோன் ஃபார் இஸ் கெட்டப்ஸ். நிறைய கெட்டப் மாறி மாறி ஒரு படத்துக்கும் போடுவாரு. இந்த கெட்டப் இது வரைக்கும் அவரை நாங்க அப்படி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல போறப்ப அவரை ரெகக்னைஸ் பண்ணீங்களா விக்ரம் சார் தான் இதுன்னு இந்த கெட்டப் பாக்குறப்போ அவரை? ஆமா ஆமா. யாரு ஃபர்ஸ்ட் நீ யோசிச்ச? அவரை பார்க்கும்போது அந்த கெட்டப்ல பார்க்கும்போது யாருன்னே தெரியல. அப்புறம் தான் சொல்றாங்க இவர்தான் விக்ரம் சார். போங்கப்பா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னீங்களா? விக்ரம் சார்ன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு பேசினேன். அவரு ஜாலியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே செம்ம ஜாலியா பேசினார். போக ஷூட் போக கொஞ்சம் டேஸ் ஆச்சு. அப்போ எனக்கு நிறைய பசங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சாக்லேட் தருவாரு. ஓகே. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்குமா கேரக்டர்ஸ்லாம்? ஓகே. இல்லைங்க அந்த பசங்க எல்லாம் சொன்னீங்களா அப்போ அவங்களுக்கு சாக்லேட்லாம் எடுத்துட்டு வருவாரு விக்ரம் சார். ஓகே. என்ன ட்ரெய்லர் பாக்குறப்போ எல்லாருமே சீரியஸா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபேண்டசி அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு இடையில இப்போ இந்த மினிக்கி சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்து பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. ஜிவி வந்து அப்பா ஜிவி மியூசிக் பண்ணா இப்படிதான் போயிருக்கும் பாட்டுன்னு சொல்லி ரீசெண்டாக கூட ஆடியோ லான்ச்ல எல்லாரும் அந்த ஸ்டெப் போட்டாங்க. அந்த ஸ்டெப்புமே பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. நாங்கள் பாட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நீங்க இருக்கீங்களா அந்த பாட்டுல? நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்களா? இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே. அப்ப அந்த ஸ்டெப் போடுவீங்களா? இங்க நீங்க வந்து டான்சர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ஸ்டெப் தனியாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே தானே? ஸோ சாண்டி மாஸ்டர் தானே கோரியோ பண்ணார் அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த ஷூட் ஸ்பாட் எப்படி இருந்தது? மாஸ்டர் எப்படி சொல்லி கொடுத்தாரு? மாஸ்டர் வந்து நாங்கள் வந்து தனியாக தான் இருந்தோம். நல்லா தான் சொல்லி தந்தாரு. நான் எப்படி சொல்றது, இப்போ அவர் மைக்கில் சொல்லுவார். நான் ஆல்ரெடி அவர் ஸ்டுடியோக்கு போயிட்டு நாங்கள் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட் போகும்போது ஸ்டெப்ஸு ஒரு நிமிஷம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு காட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஷூட்டில் போயிட்டாங்க சாங். ஓகே சூப்பருங்க. ஸோ வந்து டெய்லி நீங்கள் வந்து லைக் எங்கே ஷூட் நடந்தது? ஆக்சுவலி இங்கே சென்னையில் கிடையாதுல்ல, பூந்தமல்லியில் அங்கே தான் நடந்தது. டெய்லி இங்கேருந்து யார் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங்லாம்? பாட்டி தானா? ஜாலியா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே. பட் உங்களுக்கு டெய்லி பிடிச்சிருந்துச்சா லைக் ஷூட்டிங் போயிட்டு வர்றது? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். எப்போ கால் டைம் எப்போ இருக்கும்? நீங்க எப்போ எந்திருப்பீங்க போவீங்க? ஒரு 5:30க்கு எழுந்திருப்பேன். எவ்ரிடே 5:30. ஓகே. 4 o'clock கூட எழுந்திருப்பேன். 5:30 4 o'clock அப்படியே எழுந்திட்டு 6:30க்கு வந்து இங்க இருந்து கிளம்புவோம். சென்னை ஆவடியிலேருந்து கிளம்புவோம். ஆவடியிலேருந்து போயிட்டு ஒரு 7 o'clockலாம் அங்கே ரீச் பண்ணிடுவோம். ஓகே சூப்பருங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து லைக் வந்து இப்போ பாரஞ்சித் சாரோடைய லைக் ஃபேமிலியாக நீங்கள் இருந்தாலும் அவர் வந்து அதுக்கு கிராண்டடாக உங்களை செலக்ட் பண்ணாமல் உங்களுடைய டேலண்ட்டை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூப்பிட்டாராம். ஸோ அது வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த கதை வி வாண்ட் டு நோ இட் ஃப்ரம் யூ. ஸோ எப்படி அவர் உங்களை செலக்ட் பண்ணாரு? டான்ஸ் தான். ஓகே. எந்த லைக் எப்போ நீங்கள் லைக் ரீலில் ஏதோ டான்ஸ் ஆடினதை பார்த்து? ஓகே. வில்லேஜில் வந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராமு கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் டான்ஸ்லாம் ஆடுவோம் ப்ரோக்ராம்னால.
டான்ஸ் ஆடும்போது அந்த சாமி சாங் இருக்கும்ல, புஷ்பா சாங்கா? அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ணேன். டான்ஸ் பண்ணிட்டு சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க அப்படின்னு அப்பா வந்து என்ன பண்ணாரு, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டாரு. சோஷியல் மீடியாவில் போட்டோடனே வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆயிட்டு நல்லா டான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடிட்டு அப்பா கூப்பிட்டாரு, சூப்பரா ஆடினம்மா, யார் கத்து தந்தான்னு கேட்டா அம்மா தான் கத்து தந்தாங்கப்பா, சூப்பரா ஆடினேன் அப்படின்னு சொன்னேன், டான்ஸ்லாம் செம்மையா பண்றேன் அப்படின்னு சொன்னார் அப்பா. ஓகே, ஸோ அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. சூப்பருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நட்சத்திர நகருக்கு படத்துலையும் நடிச்சிருக்கீங்கன்னு? நார்மலா அதில் சும்மா அங்கங்கே இருப்பீங்க, பட் ப்ராப்பராக தங்கலான் தான் என்ட்ரி, அதுவும் மாசான என்ட்ரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். டிக்கெட்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் நான்லாம் தான் கொடுத்துருப்பேன். ஒரு பிளாக்கே புக் பண்ணி கொடுக்க போறீங்க. ஓகே, எனக்கும் ஒண்ணுங்க ப்ளீஸ். என்னங்க, நானும் உன் ஃப்ரெண்டு தான். இனிமே அவங்க வந்து மாட்டேன், உனக்கு தர மாட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டடான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்கும் லைக் பாரஞ்சித் சாருடைய டாக்டருக்கும் லைக் ஒரே நாளில் பர்த்டே அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். அவர் தான் உங்களுக்கு பேரும் வச்சார் அப்படின்றதும் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஸ்டோரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்பா உங்களுக்கு? சொன்னது கிடையாது, பட் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்படிக்கு இந்த சீன் நிறைய சொன்னாரு. அவங்களுக்கு மகிழினி, சரி உங்களுக்கு யாழினின்னு பேர் வச்சதும் பாரஞ்சித் சார் தான் சொல்லி. ஸோ இன்னொன்னு உங்க தம்பி, அவர் பேர் என்ன, சித்தார்த்தா, அவருக்கும் பாரஞ்சித் சாருக்கும் ஒரே நாள். பயங்கர டிசைனா இருக்குங்க அது. அதுவும் வந்து ரஞ்சித் சித்தார்த் அப்படின்ற மாதிரி டிஹெச்ல நேம் முடிகிற மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் நிறைய கனெக்ஷன் இருக்கு இந்த ஃபேமிலியில. ஃபேமிலி இன்டர்வியூவா நம்ம தனியா கூப்பிட்டோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி எங்களுக்கு வந்து வெளிலலாம் வந்து ரஞ்சித் சார் வந்து பாக்குறோம், ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு, ஒரு சில டைம் பயங்கர சீரியஸா இருக்காரு, படம்னு வந்தா பயங்கர டெடிகேட்டடா இருக்காரு. பட் ரியல் லைஃப்ல எப்படி அவர் ஜாலியான பர்சனா, ஜாலியா எல்லாரும் கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பா இல்லையா? சொல்லு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவர்கிட்ட? அவர்கிட்ட பிடிச்சது ஜாலியா இருக்கிறது தான். செம்ம ஜாலியா இருப்பாரு ரஞ்சித் அப்பா வந்து. இப்போ ஏதாச்சும் வேணும்னா, யாருக்காச்சும் வேணும்னா வாங்கி தருவாரு. எங்களுக்கு ட்ரெஸ்லாம் நிறைய எடுத்து தந்திருக்காரு. ட்ரெஸ்ஸு, கிராக்கர்ஸ், தீபாவளி அப்போ கிராக்கர்ஸு. மகிழினி அக்காவுக்கும் எனக்கும் பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு தருவாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். ஒரே மாதிரி. ஓகே, ஸோ ஸ்வீட்டுங்க சீரியஸ்லி. ஓகே, இப்போ வந்து எப்படியுமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஹாப்பி இருக்கும், நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறான்றப்போ. ஸோ அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க? டெய்லி நீங்கள் ஷூட்டிங் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷேர்லாம் பண்ணிப்பாங்களா? நீங்கள் டெய்லி ஷூட் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடணும்? ஸோ யார்கிட்டேருந்து அதிக டிப்ஸ் கிடைக்கும்? அம்மா கிட்டேருந்து. அப்பா வேலைக்கு போயிடுவாரு, அதனால அவருக்கும் ஷூட்டிங்ல நிறைய வேலை இருக்கும். அம்மா தான் சூப்பரா பண்ணியாமா, நல்லா பண்ணியிருக்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அம்மா தான். சூப்பருங்க. ஸோ இதில் வந்து இந்த மோஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்த சீன் என்ன தங்கலான்ல உங்களுக்கு? உங்கள் பார்ட்டில் வந்து? எங்கள் பார்ட்டில் ஆர்ஸு தான் ஃபஸ்ட்டு சீனே தான் அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்களா, கிளிம்ஸாக பார்த்தீங்களா? படம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா பார்க்கல, பட் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை தாண்டி வந்து நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்களா? நம்ம வந்து படமாக பார்க்குறது வேற ஜாலியாக இருக்கும், பட் அங்கே ஸ்பாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம அங்கே இருக்கிறப்ப தான் தெரியும். அப்படி நீங்கள் வேற ஏதாவது சீன் பார்த்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிறாங்களேன்னு எடுத்த சீன் ஏதாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? என்னோட சீனா? உங்க சீன் இல்லாம வேற சீன்ஸ்? ஃபைட் சீன் தாங்க ஹார்டா இருக்கும். எல்லாரும் உழுவாங்க, தள்ளி விடுவாங்க, அதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, அதே ஜாலியாக சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, எல்லாம் விழுவாங்க தள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருக்கு இவங்களுக்கு அவங்க விழுறது. ஓகே, இன்னொரு பக்கம் பார்வதி அவங்க வந்து லைக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்களை ஸ்க்ரீனில் பார்த்து. இந்த படத்து மூலிமா அவங்க ரீஇன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம், ஹாப்பியாக பேசினாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ அம்மா கேரக்டர் அவங்க தானே அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற காம்பினேஷன்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். பார்வதி அம்மா கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் அவங்கள மேம் அப்படிலாம் கூப்பிட்டோம், அம்மா தான் கூப்பிடுவோம். விக்ரம் சாரை கூட அம்மா தான் கூப்பிடுவோம். விக்ரம் சாரி அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க? ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன் நான். ஓகே, அப்பா அப்பா அப்பான்னு. ஓகே, ஜாலியா இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலி டைப். ஆனா ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப இதுவா டக்குன்னு டெரர் ஆயிடுவாரா?
விக்ரம் சார். ஓகே. ஸோ பாரதி மேம் வந்து உங்களுக்கு ஏதாவது லைக் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் நடிக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல, இந்த சீன் நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் அப்படி பண்ணுறேன்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அவங்க? கீழே ஒரு சீன்ல உட்காந்துட்டு இருப்போம், அந்த சீன்ல வந்து இப்படி பாடுமா, அந்த மாதிரி படுத்தா இதுவாகும், அங்க கல் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பயங்கரமா கேர் பண்ணிப்பாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு பிடிச்ச லைக் உங்க ஃப்ரெண்ட் ஆனது, பெட் ஆனது, எண்ட் ஆஃப் தி டே ஸ்பாட்ல யார்? எண்ட் ஆஃப் தி டே எண்ட் ஆஃப் தி டே ஷூட்லாம் முடிச்சு எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் விக்ரம் சாரா இருக்கட்டும், ரஞ்சித் சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இல்லாம ஒருத்தர் பயங்கர எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸ்பாட்ல அப்படின்னா? ஃப்ரெண்ட்ல ஸ்பாட் ஆயிட்டேன் ஏடிஸ் தான். ஏடிஸ் தான். ஏன்னா அப்ப அவங்க தானே எப்போதுமே கூட இருப்பாங்க. ஏன் ஏடிஸ் பத்திலாம் மென்ஷன் பண்ணுங்க, அவங்கள யார் யார் என்னன்னு. ஏடிஸ் நேமா அகத்தியன் அண்ணா, அப்புறம் விடுதலை அண்ணா, பாலா அண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ருதி அக்கா. சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் மென்ஷன் பண்றீங்க இவ்வளவு, இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு கேட்க. ஏன்னா அந்த படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிறாங்க. பிகைன் த டீம் வந்து டைரக்ஷன் டீம் தான், இந்த ஏடிஸ் டீம் தான். ஸோ அவங்களோட தான் நீங்க அதிகமா ஃப்ரெண்டா இருக்கீங்க. பட் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? டயத்துக்கு வந்துடணும், காஸ்டியூம்ஸ்லாம் ரெடியான்னு கத்திட்டே இருப்பாங்க ஸ்பாட்ல, அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரியும் இருக்கும். ஓகே, சூப்பருங்க. ஸோ முடிச்சுட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரப்ப பயங்கர ஒரு மாசா இருந்திருக்கும் கிளாஸ்லலாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது சீன்லாம் போட்டிங்களா ஜாலியா போய்? இல்லவே இல்லை, சைலண்டா போய் நம்ப முடியலையே என்னால. அவங்க தம்பிக்கிட்ட கேட்ட சொல்லிடுவானா? தெரியாது, அவங்க கிட்ட கூப்பிட்டு பாடுறா நான் நடிச்சிட்டேன் பாரு நீ தான் என்ன பார்க்க போற அப்படின்லாம் சொல்லுவானா தம்பி? என்னங்க, ஓகேங்க, என்ன மாதிரியே இருக்காங்க, டவுன் டு எர்த்தா அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட வந்து ஸ்வீட்டா பேசி பேசி என்னை வந்து நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்களும் உங்க பாட்டியும் சேர்ந்து வீட்டில் எல்லாருமே வந்து கவலைப்பட வச்சுட்டு நீங்க வந்து ஜாலியா ட்ரிப்புக்கு போற மாதிரி கேஜிஎஃப் ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களாம். ஸோ இங்கே கொஞ்ச நாள் தான் ஷூட் ஆச்சான். ஸ்கூல்லாம் பங்க் பண்ணி ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு உங்க ஃபேமிலியிலேருந்து. இது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க எனக்கு. உண்மைதான். நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஓகே, அங்கே தான் மேஜர் போர்ஷன் ஷூட் பண்ணாங்களா கேஜிஎஃப்ல? ஸோ 2 months கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே தான் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. கேஜிஎஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப கிளைமேட் எப்படி இருக்கும், ஜில்லுன்னு தான் இருக்கும். அது ரொம்ப குளிர். பாட்டி என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து ட்ரெஸ் கடை இருக்கும், அங்கே போயிட்டு பாட்டி வந்து ஸ்வெட்டர்லாம் வாங்கி தருவாங்க. ஸ்வெட்டர்லாம் வாங்கி தருட்டு கீழே அதே மாதிரி ஹோட்டல் கீழே வந்து பேக்கரி இருக்கும். பேக்கரிக்கு போயிட்டு ஜாலியாக பாட்டி கிட்ட கேட்பேன், பாட்டி டக்குன்னு வாங்கி தந்துடுவாங்க பப்ஸு அந்த மாதிரிலாம். பப்ஸு எனக்கு வந்து தங்கலான் ஷூட்டை பற்றியே சொல்லலை அவங்க. நான் வந்து ஸ்வெட்டரு பப்ஸு சாப்பிட்டதெல்லாம். தங்கலான் ஷூட்டிங் வந்து போய் பார்த்தோன்னே அங்கே ஃபுல்லாக மலை மேலே தான் எல்லாமே. மலை மேலே அங்கே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க அங்கே ஸ்பாட்லேயே கீழே விழுந்து கையெல்லாம் உடஞ்சிருச்சு. அங்கே வந்து நிறைய கல்லு தான் இருக்கும், கல்லு. அந்த கல்லுல போயிட்டு ஷூட் எடுக்கணும், உள்ள போயிட்டு அப்படியே அந்த கோல்டு எடுக்கிற மாதிரி, அந்த கோல்டு எடுக்கிற மாதிரி ஷூட் எடுப்பாங்க. நிறைய இதுலாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், அதை வச்சு தோன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஜாலியாக ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போகிற மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டிகிட்ட சொல்லி ஸ்வெட்டரும் பப்ஸும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நான் ஷூட் முடிச்சுட்டு எனக்கும் பிடிக்குங்க அது. நீங்கள் சொல்ல என்னோட சைல்ட்ஹுட்டை நான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சீரியஸ்லி. ஓகே, ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் உங்களோட ஃபேவரட்டா அதில்? ஓகே, நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணது ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சா ஸ்பாட்ல? கேஜிஎஃப்ல ஏதாவது நீங்கள் பர்சனலாக லைக் ஜாலியாக போயிருப்போம், அதை தாண்டி ஏதாவது சீரியஸ் சீன் இருக்கும் அங்கே நம்ம ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக நம்ம எனர்ஜி போட்டிருப்போம்? ஸ்னேக் பைட். ஸ்னேக் பைட்டா? என்ன சிரிச்சிட்டே ஸ்னேக் பைட் வந்து ஷூட்ல எடுப்பாங்க. டூப்ளிகேட் ஸ்னேக் வச்சு இங்க கடிக்கிற மாதிரி பண்ணி நான் அதுல இறந்துடுவேன் நினைக்கிறேன். ஆமா, சிரிச்சிட்டே ஓகே ஓகே. அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த ஸ்னேக் ஃபைட் நிறைய இருக்கும், அதுல நீங்க இருப்பீங்களா மேஜர்? பட் உங்களுக்கு தனியா இருக்கு. ஓகே, தனியா இருக்கு. அதுதான் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. கீழே படுத்துட்டு கல்லுல எல்லாம் படுத்துட்டு நிறைய ஓகேங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப ஹாப்பி இல்ல, படம் முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான ஒரு படத்துல நம்ம இருக்கோம். அதுவும் வந்து ஒரு ஃபேமிலியா வந்து எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ரிலீஸ் நோக்கி வரோம். எவ்வளவு ஹாப்பி நீங்க டுவர்ட்ஸ் லைக்
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எப்பதான் உன் படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்பதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே விட்டு போற பாத்தியா அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொன்னீங்களா வெயிட் பண்ணுங்க வரும் அப்படிலாம் வராது, முக்கியமான நாள் அன்னைக்கு தான் வரும் அப்படின்லாம் சொன்னீங்களா? சொன்னோம். ஓகே, சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. ஸோ வந்து லைக் இந்த டைம்ல லைக் நீங்க வந்து பாரஞ்சி சாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? If you want to thank him. இந்த படத்துல என்ன சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த படத்துல கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். சூப்பர், தேங்க்யூங்க, ஸோ ஸ்வீட்டுங்க. இதுக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ்ல ஏதாவது இருக்கா ஆக்டிங்ல? நோ பிளான்ஸ். அப்பா ஏதாவது கைட்லாம் கொடுத்துருக்காரா இந்த மாதிரி? எதுவும் இல்லை, நோ பிளான், கோ வித் ஃப்ளோ தான். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துங்கள். சீரியஸ்லி ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. எனக்கு வந்து நீங்கள் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தங்கலான்னு எனக்கு மைண்ட்லாம் முட்டை பப்ஸ் மேலே போயிடுச்சு. சீரியஸ்லி இன்டர்வியூ முடிச்சு போய் சாப்பிட போனேன், உங்களுக்கு வாங்கி தரேன் நான். ஓகே, ஸோ தங்கலானுக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்க ஃப்ரம் டீம் SS மியூசிக். பெரிய ஹிட் ஆகும். சீரியஸ்லி தேங்க்யூ. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.